CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB எக்ஸாம் எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திலிருந்து மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 4 பார்ட் நம்பர் 2. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் தரப்படும். அதனுடைய விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் பகிரும் பொழுது அதற்கான விடைகளும் அதனுடைய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து சேரும். அதற்கு நீங்கள் இந்த சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். நீங்களும் இந்த தேர்வை எழுத விரும்பினீர்கள் என்றால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ளலாம். இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், முதலில் இந்த வீடியோவிற்கு முன்னர் அதனுடைய மெட்டீரியல் அனுப்பப்படும். அதிலிருந்து அன்றைக்கு வினாக்கள் உருவாக்கப்பட்டு அந்த வினாக்களை உங்களுக்கு தேர்வாக வைக்கப்படும். இவ்வாறு தான் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் யூனிட் 4னுடைய 26வது கேள்வியும் பார்க்குறோம். தாகூரால் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் டேஷ். தாகூரால் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இந்து பனாரஸ், நாலந்தா, விஸ்வபாரதி, ஆகாஷ்வாணி. இதில் உங்களது விடை என்ன என்பதை ஒரு தாளில் எழுதுங்கள். அனைத்து விடைகளையும் எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிர வேண்டும். இப்போ நம்ம 27வது கேள்விக்கு போகிறோம். பிராக்மாட்டிசத்தை தோற்றுவித்தவர் டேஷ். பிராக்மாட்டிசத்தை தோற்றுவித்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சாண்டர் பியர்ஸ், ஜான் டூயி, பெர்ட்ரன் ரசல், ப்ரோஃபல். 28வது கேள்வி. டேஷ் உடலையும் மனத்தையும் கிளர்ச்சியடையச் செய்யும். டேஷ் உடலையும் மனத்தையும் கிளர்ச்சியடையச் செய்யும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனவெழுச்சி, சினம், காழ்ப்புணர்ச்சி, அச்சம். ஸ்வாட் என்ற சொல்லில் டி என்பது டேஷ் ஆகும். SWOT ஸ்வாட் என்ற சொல்லில் டி என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பலங்கள், பயங்கள், பலவீனங்கள், தன்னை அறியும் திறன். அடுத்து நம்ம 30வது கேள்விக்கு போகிறோம். படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்படை டேஷ். படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்படை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தாம் என்ற உணர்வு, மனவெழுச்சி, நட்புணர்வு, விளையாட்டு. 31வது கேள்வி. ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலையை அறியாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வருவது டேஷ். ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலையை அறியாமல் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வருவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சார்பெண்ணங்கள், சுய லாபம், தற்கருத்து, சுயநலம். 32வது கேள்வி. ரூசோ டேஷாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கல்வியாளர். ரூசோ டேஷாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கல்வியாளர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம அடுத்து 33வது கேள்வி பார்க்குறோம். நடு முதிர் பருவத்தின் பிரச்சனை என்பது டேஷ். நடுமுதிர் பருவத்தின் பிரச்சனை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நேர்மை, குற்ற உணர்வு, குழப்பமான கருத்து, தாராள மனப்பான்மை. இதில் உங்களது விடை என்ன என்பதை உடனே குறித்து கொள்ளுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 34வது கேள்வி. 3 முதல் 5 ஆண்டுகளில் ஏற்படும் பிரச்சனை டேஷ். அதாவது குழந்தைகளுக்கு 3 முதல் 5 ஆண்டுகளில் ஏற்படும் பிரச்சனை டேஷ் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குழப்பமான கருத்து, நேர்மை,
குற்ற உணர்வு, தாராள மனப்பான்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது 35வது கேள்வி. டேஷ் என்பது உண்மை போல் தோன்றக்கூடிய பொய். டேஷ் என்பது உண்மை போல் தோன்றக்கூடிய பொய். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொறாமை, பயம், கவலை, சினம். அடுத்து 36வது கேள்வி. குறைகளை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது டேஷ். குறைகளை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பள்ளி இணக்கம், இணக்கம், சமூக இணக்கம், தன் இணக்கம். 37வது கேள்வி. மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் காரணி. மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் காரணி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏளனமான வார்த்தைகள், கற்றல் குறைபாடுகள், குற்ற உணர்வுகள், கூச்சம். 38வது கேள்விக்கு வந்திருக்கோம். அடிக்கடி சினமடைவதால் ஏற்படும் பிரச்சனை டேஷ். அடிக்கடி சினமடைவதால் ஏற்படும் பிரச்சனை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வேர்வை, குடற்புண், ஆஸ்துமா, மேற்சொன்னவை அனைத்தும். 39வது கேள்வி. ஒரு குழந்தையின் தற்கருத்து வளர்ச்சியை டேஷ் உருவாக்குகிறது. ஒரு குழந்தையின் தற்கருத்து வளர்ச்சியை டேஷ் உருவாக்குகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒப்பார் குழு, பள்ளி, குடும்பம், சமூகம். அடுத்து 40வது கேள்வி. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகள் டேஷுக்கு அடிப்படை காரணமாகும். நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகள் டேஷுக்கு அடிப்படை காரணமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவலைக்கு, பொறாமைக்கு, சினத்திற்கு, இன்பத்திற்கு. அடுத்து 41வது கேள்வி. மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணிகள் டேஷ். மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணிகள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொடர் தோல்வி, அவமானங்கள், நிறை குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல், பாதுகாப்பான அழகான பள்ளி, கருத்து பரிமாற்றம். அடுத்து 42வது கேள்வி. ஓரளவு அச்சமும் சினமும் கலந்த சிக்கலான வீணான மனவெழுச்சி. ஓரளவு அச்சமும் சினமும் கலந்த சிக்கலான வீணான மனவெழுச்சி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அச்சம், பொறாமை, சினம், பயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 43வது கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மரியா மாண்டிசோரி, ப்ரோபல், ரூசோ, ரசல். உங்களது விடையை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது 44வது கேள்வி. தி ஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர். தி ஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காந்திஜி, கிருஷ்ணமூர்த்தி, தாகூர், ப்ரோபல். அடுத்து 45வது கேள்வி. எமிலி என்பது டேஷ் எழுதிய கோட்பாடு. எமிலி என்பது டேஷ் எழுதிய கோட்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஸ்ரீ அரவிந்தர், பெஸ்டலாசி, ரூசோ, மாண்டிசோரி. அடுத்து நாம் 46வது கேள்வி பார்க்குறோம். கற்றலில் இனிமை என்பதற்கு அச்சாணி டேஷ். கற்றலில் இனிமை என்பதற்கு அச்சாணி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குடும்பம், ஆசிரியை, பள்ளிக்கூடம், குழந்தை. 47வது கேள்வி. விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு டேஷ். விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1911, 1931, 1921, 1941. அடுத்து நாம் பார்க்க போகிறது 48வது கேள்வி. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது டேஷ். வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு
தொடர்பு இல்லாதது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நேர்கோட்டு முறை, தொடர்ச்சி, வளைவான மேம்பாடு, ஒருமைப்பாடு. அடுத்து நாம் பார்க்கறது 49வது கேள்வி. நடத்தை பிறழ்ச்சிகள் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே டேஷ் ஆகும். நடத்தை பிறழ்ச்சிகள் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனநலம், மனச்சுகாதாரம், மனப்பிறழ்ச்சி, ஏதும் இல்லை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 4னுடைய 50வது கேள்வி. துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என கூறியவர். துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆட்லர், ஃப்ராய்ட், பெஸ்டலாசி, ப்ரோப்பெல். இதை போன்ற முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் இந்த வீடியோவில் உள்ள வினாக்களுக்கு விடையளித்து உங்களது மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் இதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் இந்த தேர்வை எழுதி உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.